ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லா தடைகளும் விலக்குகிறவர், விடுதலையோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படி எங்கள் சிந்தைகளை ஒருமுகப்படுத்தும் ஆண்டவரே, எங்கள் செயல்களை ஒருமுகப்படுத்தும் ஆண்டவரே. ஒரே நோக்கம் உம்மை ஆராதிப்பது, ஒரே நோக்கம் உம்மை துதிப்பது, ஒரே நோக்கம் உம்மை பார்ப்பது. எல்லாரும் சொல்லுங்கள், ஆண்டவரே எங்கள் சிந்தைகள் ஒருமனப்படட்டும், எங்கள் செயல்கள் ஒருமனப்படட்டும், எங்கள் இருதயங்கள் ஒருமனப்படட்டும். ஆண்டவர் உற்சாகத்தின் ஆவியானவர் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க பார்க்கலாம். எங்கள் ஆராதனையில கர்த்தர் பிரியப்படணும், எங்கள் ஆராதனையில கர்த்தர் மகிமை அடையணும். கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஆராதனையாக, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஆராதனையாக. இயேசுவே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம், உம்மை பிரியப்படுத்த வந்திருக்கிறோம். நீர் இந்த நாளில் எங்கள் மூலமாய் மகிமை அடையணும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை மூலமாய் நீர் பிரியப்படணும் ஆண்டவரே. நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஜபங்கள் ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை தியானிக்கிற பகுதி எல்லாவற்றிலும் தேவ கிருபை எங்களை மூடும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே. உம்மாலாகாதது எதுவும் இல்ல, இந்த அகிலத்தை ஆள்பவரே. உம்மாலாகாதது எதுவும் இல்ல. பரலோக தேவனே சொல்லுமா? பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தே. எல்லாரும் உற்சாகமாய் ஒரு மனதோடு உண்மையாய் சொல்லுவோம். பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை, இந்த அகிலத்தை ஆள்பவரே. உம்மாலாகாதது எதுவும் இல்ல. ஓ, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். எல் ஷடாய், ஓ எல் ஷடாய், சர்வ வல்லவரே, சர்வ வல்ல தேவனே. ஓ எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லவரே, சர்வ வல்ல தே. எல் ஷடாய், திரும்ப திரும்ப சொல்லுவோம். எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லவரே, சர்வ. அந்த நாமத்தை அறிக்கை பண்ணுங்க எல்லாரும் சத்தமா. எல் ஷடாய், எல் ஷடாய். வாலிப தம்பி, உன் வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்து. வெட்கப்படாம கர்த்தரை ஆராதி. சர்வ. கண்களை மூடி ரெண்டு கைகளை உயர்த்தி எல் ஷடாய், எல் ஷடாய், ஓ எல் ஷடாய், சர்வ வல்லவரே, சர்வ உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், ஸ்ட்ரிங்ஸ், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக தேவனே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே. கைகளை உயர்த்தி பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ள
அகிலத்தை ஆள்பவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. இயேசுவே, இந்த உண்மையாய் சொல்லுவோம், ஆகாதது உம்மாலாகாதது எதுவும் இல்ல. யெகோவா நிசியே, யெகோவா நிசியே, நிசியே, வெற்றி தருபவரே, வெற்றி தந்த தெய்வமே. கைகளை உயர்த்தியே யெகோவா, எல்லா நாவுகள் அறிக்கை பண்ணட்டும், நமக்கு ஜெய கொடியா வெற்றி தருகிறவர். சபையார் எல்லாரும் சத்தமாய் யெகோவா நிசியே, யெகோவா ஓ நிசியே, யெகோவா நிசியே, யெகோவா நிசியே, யெகோவா நிசியே, நிசியே, வெற்றி தந்த தெய்வமே. யெகோவா நிசியே, யெகோவா, சத்தமாய் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, யெகோவா நிசியே, யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வமே, வெற்றி யெகோவா நிசியே, யெகோவா. சத்தமாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை உயர்த்துவோம். வெற்றி உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், பரலோக தேவனே, கண்களை மூடி சொல்லுவோம், பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. உணர்ந்து சொல்லுவோம், இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, ராஃபா, சுகம் தந்த தெய்வமே, சுகம் தந்த தெய்வமே. நாமத்தை அறிக்கை பண்ணுவோம், யெகோவா. ரெண்டு கைகளை உயர்த்தி ராஃபா, சுகம் தருபவரே, சுகம் தந்த நாமத்தை அறிக்கை பண்ணுங்க, யெகோவா ராஃபா, யெகோவா ஆமென், ராஃபா, சுகம் தருபவரே, சுகம் தந்த தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவே வாழ்த்துகிறோம், இயேசுவே வணங்குகிறோம். எல்ரோயி, 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 என்னை கண்ட தெய்வமே, என்னை கண்ட சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை உயர்த்தியே எல்ரோய், என்னை காண்பவரே, என்னை கண்ட தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம்.
இருதயத்தின் ஆழத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நாம் ஆராதிக்கிற தேவன் பரலோக தேவன், பராக்கிரமம் உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர், ஜீவனோடு இருக்கிறவர், உயிர்த்தெழுந்தவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர். நல்ல கரங்களை தட்டி நமக்கு சுகம் தருகிற தெய்வம், நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தெய்வம், நமக்கு வெற்றி தருகிற தெய்வம், நம்மை காண்கிற தெய்வம், சர்வ வல்லமை உள்ளவரை நல்ல கரங்களை தட்டி ஓசை உள்ள கைத்தாளங்களோடு கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம் சேர்ந்து. உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோம், வணங்குகிறோ. நல்ல ஆண்டவரே, நீ தந்த நல்ல அற்புதமான ஆராதனை நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் தொடர்ந்து உம்மை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டுடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். நீர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்க எங்களுக்கு கிருபை தாரும். போராட்டமான அசாதாரணமான பிரச்சனைகள் மிகுந்த உலகத்தில் நாங்கள் வந்தாலும், ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அதன் நடுவில் நீர் நல்லவராக இருக்கிறீர். அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகம் கொடியது. உலக மக்கள் அநேகர் அந்தகாரத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றின் நடுவிலும் கர்த்தர் நீர் நல்லவராக இருக்கிறீர். அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். நாம் சேர்ந்து தொடர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். நமக்கு தெரிந்த ஒரு பழைய பாடல், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? கர்த்தருக்கு ஒப்பானவர் வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இணைந்து கரங்களை தட்டி உற்சாகத்தோடு இந்த பாடலை பாடுவோம். ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர். எல்லார் கைகளை தட்டி, கை கொண்டு வந்தவங்க எல்லார் கரங்களை தட்டி பாடலாம். சேர்ந்து பாடுவோம். சின்ன பிள்ளைங்க எல்லாம் கை தட்டி, பெரியவர்கள், வாலிபர்கள் எல்லாரும். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார். பாடுவோம். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். கர்த்தாவே, கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். சேர்ந்து உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், யார் யார் யார், உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர். இணைந்து பாடுவோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். கர்த்தாவே, கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார். சத்தத்தை உயர்த்தி பூமியிலும் செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ.
உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். பாடுவோம். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? யார் யார் யார்? உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? சொல்லுங்க. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? சபையார் எல்லாரும் உற்சாகமாய் உணர்ந்து ஆராதிப்போம். ஆமென். உமக்கொப்பானவர் யார்? யார் யார் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. நாமம் உம் நாமம் அதிசயம், என்றும் அற்புதம் செய்திடுவே. உம் நாமம் அதிசயம். சொல்லுங்கள். இன்றும் அற்புதம் செய்திடுவே. சேர்ந்து பாடுவோம். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? யார் யார் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? யார் யார் யார்? உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹalleluya, ஹalleluya. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். அவரை போல பரிசுத்தமான தேவன் வேற யாரும் இல்லை. துதிகளில் பயப்படத்தக்கவர், அற்புதங்களை செய்கிறவருமாகி உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் அவருக்கு நிகரா வேற யாரும் இல்லை. அற்புதங்களை செய்கிறதற்கு அவருக்கு நிகரான வேற யாரும் இல்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனை நீங்களும் நான் ஆராதிக்கிறோம். அந்த ஆண்டவர் பாருங்க, நம்மை நினைத்திருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். எத்தனை பேர் அதை உணர்றீங்க? அவரை போல நேசிக்க அதுலேயும் அவருக்கு நிகராக வேற யாரும் இல்லை. அப்படி வலதுகரை உயர்த்தி சொல்லுங்கள். ஆண்டவரே, உம்மை போல என்னை நேசிக்க வேற யாரும் இல்லப்பா. எல்லாரும் உணர்ந்து சொல்லுங்க, கண்களை மூடி. உம்மை போல என்னை நடத்த வேற யாரும் இல்லை. உம்மை போல் என் மேல கரிசனை மிக்கவர்கள் வேற யாரும் இல்லை. உம்மை போல என்னை விசாரிக்கிறவர்கள் வேற யாரும் இல்லை. எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? எத்தனை பேர் ஆண்டவருக்கு நிகராக வேற யாரும் இல்லை, அவருக்கு ஒப்பாக வேற யாரும் இல்லை.
அப்படின்னு உணர்றவங்க கண்களை மூடி இருதயத்திலிருந்து ஆண்டவரோடு பேசுங்க பார்க்கலாம். கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இருதயத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யார் இந்த இடத்துல மௌனமா இருக்கக்கூடாது, வேடிக்கை பார்க்கக்கூடாது. கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், உணர்ந்து ஆராதிப்போம். அவருடைய நடத்துதல் ஆச்சரியம். அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் உயர்ந்தவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? ரெண்டு கைகளை உயர்த்தி சேர்ந்து சொல்லலாமா? உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் கைகளை தட்டி கர்த்தரை ஆராதிப்போம் சேர்ந்து. ஹல்லேலூயா. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. சொல்லுவோம். தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே எல்லாரும் பாடுங்கள். தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போகவில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போகவில்லை, தளர்ந்து ஏன் தெரியுமா? தகப்பனே தாங்குகிறே, என்னை தள்ளாட விட மாட்டே. தகப்பனே தாங்குகிறே, என்னை தள்ளாட விட மாட்டே. கேடகமே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, சத்தமாய் மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. என்னுடைய பிள்ளைகள் பாடுவோம். தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர்
கெட்டா பேரமைதி பாதுகாக்குமே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். எல்லாரும் சொல்லுவோம், அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகமே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. செய்பவர் நீரே. தகப்பனே, தகப்பனே, தந்தையே, தலை நிமிர. செய்பவர் நீரே, தகப்பனே, தந்தையே, தலை நிமிர. செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய எதிரிகள் நம்மை அவமானப்படுத்த முற்பட்டாலும் கர்த்தரோ, ஆனாலும் கர்த்தாவே நீரன் தலையை உயர்த்துகிறவராயிருக்கிறீர். ஆமென். உங்களுடைய தலைகளை, நம்முடைய தலைகளை உயர்த்துகிற தேவன், நாம் நிமிர்ந்து நடக்க நமக்கு உதவி செய்கிற தேவன். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? இந்த பகல் வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். தேவ சமூகத்தில் எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே இன்னைக்கு நான் உங்க பிரசன்னத்தை உணரணும், உங்களுடைய வல்லமை உணரணும், உங்களுடைய விடுதலை அனுபவிக்கணும். பரலோக நன்மையினால் நான் நிரப்பப்படணும் என்கிற எதிர்பார்ப்புடைய துணை பேர் இருக்கிறீங்க. உங்களுடைய கண்களை மூடுங்க, வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே நான் வந்த வண்ணமாக அல்ல, ஏதோ ஒரு கடமைக்காக அல்ல, இந்த இடத்திலிருந்து போகும்போது நான் விடுதலையோடு போன ஆண்டவரே, நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறேன். உங்க பிரசன்னத்தை என் மேல பொழிந்தருளுங்கப்பா. இப்படி வல்லமையினால நான் நிரப்புங்க ஆண்டவரே. இப்படி அபிஷேகத்தினால நான் நிரம்பி இருக்கணும்ப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் நிரப்பப்பட்ட வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். கர்த்தரால் நிரப்பப்படுகிற வாழ்க்கை, கர்த்தரால் ஆளப்படுகிற வாழ்க்கை, கர்த்தரனை ஆண்டு கொள்ளணும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கண்களை மூடி இப்படி 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்கப்பா, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. உன்னதத்திலிருந்து வருகிற தேவ மகிமை, அந்த அக்கினியினால, அந்த வல்லமையினால என்னை நிரப்பும் பரிசுத்த ஆவியானவரே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம். வாலிபர்கள் எல்லாரும் பாடுங்க, எல்லாரும் இணைந்து பாடுவோம். வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக எழுப்பிட. பெந்தெகோஸ்தே நாளில் செய்த
அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டும். ஊற்றுமே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. கேட்போம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றுமே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை 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 தாருமே. தேசத்தை உமக்காக அலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவரும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை நீச்சல் ஆழம் கொண்டு சென்று நீந்தச் செய்யுமே. நதியாய் பாய்ந்திடுமே. நீச்சல் ஆழம் கொண்டு சென்று நீந்தச் செய்யுமே. நதியாய் பாய்ந்திடுமே. ஊற்றுமே ஊற்றிடுமே. வல்லமை எல்லார் கரங்களை தட்டி இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. அக்கினியை இந்த அபிஷேகம் நுகத்தை முறிக்கட்டும் ஆண்டவரே. வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை 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 யாருமே ஆமென். தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட அற்புதங்கள் அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே ஆமென். அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. ஊற்றுமே ஊற்றிடுமே உம் அக்கினி இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை 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 யாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை 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 தாருமே. சபை இப்படி வல்லமையினால நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. அபிஷேகத்தால நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. ஊற்றுமே. ஆவியில நிறைந்துமே ஆராதிக்கிறவர்களாய் சபை மாறட்டுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினி நாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினி நாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே.
ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறே, ஆகாவும் நடுங்கிடவே அக்கினி மழையாக கர்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே பெருமழையாக பொழிந்திடுவே. சபையார் சொல்லுங்கள், அக்கினியாய் இறங்கிடுவே, அக்கினி நாவாக அமர்ந்திடுவே, பெருங்காற்றாக வீசிடுவே, ஜீவ நதியாக பாய்ந்திடுவே, அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுவே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. நல்ல கைகளை தட்டி வாஞ்சியோடு கேட்போம். என்னை நிரப்பும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால, உம்முடைய அபிஷேகத்தினால நிரம்பி வழிகிற பாத்திரமாய் நான் மாற வேண்டும் என்று விரும்புகிறேன். விருப்பமுள்ள வாஞ்சையுள்ள ஒவ்வொருவரை கர்த்தர் நிரப்புகிறார். தன்னுடைய அபிஷேகத்தால் நிரப்புகிறார், ஆவியினால் நிரப்புகிறார். நிரம்பி வழிகிற ஒரு வாழ்க்கை. ஆமென், ஆமென். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கற்சாடிகள் தண்ணீரால் நிரப்பப்படும் போது அற்புதங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். உன்னிடத்திலிருந்து ஊறுகிற அந்த ஜீவ ஊற்று சுவையான ஊற்றாய் மாறும். அநேகருக்கு நீ ஆசீர்வாதமாய் மாற்றப்படுவாய். நல்ல கைகளை தட்டி சத்தத்தை உயர்த்தி, என்னை உம்முடைய வல்லமையினால நிரப்புங்க ராஜா, உங்க கிருபையினால நிரப்புங்க ராஜா, அபிஷேகத்தால நிரப்புங்க ஆண்டவரே. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம், கர்த்தரால் நிரப்பப்படுகிற ஆசீர்வாதம். ஓ, கர்த்தரால் மகிமைப்படுத்தப்படுகிற பாத்திரம், கனப்படுத்தப்படுகிற பாத்திரம். ஊரி பகஷ பகதன மகதர பலகதன ரேகதன மலஷ பகதர பலகதன மரதன. ஓ ஹalleluya, ஹalleluya. அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. ஓ சன்னா உன்னத தேவனே, ஓ சன்னா தாவீதின் மைந்தனே, ஓ சன்னா உன்னத தேவனே, ஓ சன்னா தாவீதின் மைந்தனே. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்துமனேசரே, பழுதற்ற இரத்தமே, தேவாட்டு குட்டியே. சொல்லுவோம், சாரோனின் ரோஜாவே, என் ஆத்துமனேசரே, பழுதற்ற இரத்தமே, தேவாட்டு. கைகளை உயர்த்தி, அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. அழகுள்ளவர், அழகுள்ளவர், ஆமென். 10,000ங்கள். எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஓசன்னா, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே, ஓசன்னா
உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பன் என்னை வெறுத்த நாளிலும், துணையாக வந்த அன்பினை மறந்திடேன். நீங்க சொல்லுங்க சேர்ந்து, உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பன் என்னை வெறுத்த நாளிலும், துணையாக வந்த அன்பினை துணையாளரே, 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 துன்பத்தில் தாங்கும் என் மணவாளரே, துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் என் மணவாளரே. ஓசன்னா உன்னத தேவனே, உணர்ந்து சொல்லுவோம் சேர்ந்து, தாவீதின் மைந்தனே, இயேசுவே உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே. வியாதியின் படுக்கையிலே, நம்பிக்கை இழக்கையிலே, தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே. உண்மையாய் சொல்லுங்கள், வியாதியின் படுக்கையிலே, நம்பிக்கை இலக்கையிலே, தழும்பினால் சுகம் தந்த பரிகாரியே, பரிகாரியே, என் நோய்கள் சுமந்த இயேசுவே. கைகளை உயர்த்தி, பரிகாரியே, 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 எங்கள் நோய்களை சுமந்தவரே. சத்தமாய் இரண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், பரிகாரியே, 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 ஓ என் நோய்கள் சுமந்த இயேசுவே. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே. எல்லாரும் உற்சாகமாய் கைகளை உயர்த்தி, கர்த்தாவே எங்களை ரட்சியும், ராஜாவே அழகுள்ளவர், அழகுள்ளவர், நீர் அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. துணையாளரே, 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 துன்பத்தில் தாங்கும் என் மணவாளரே, பரிகாரியே. தேவ மகிமை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். உண்மையாய் அறிக்கை பண்ணுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய வல்லமை பொழுது தொடட்டும். ஓசன்னா உன்னத தேவனே, தாவீதின் மைந்தனே, ஓசன்னா உன்னத தேவனே. நல்ல கைகளை தட்டி, எல்லா நிலைகளிலும் நம்மோடு வருகிற நம்முடைய தெய்வம், நம்முடைய ஆத்துமநேசர், நம்முடைய துணையாளர், நமக்கு ஜெயத்தை தருகிறவர், நம்முடைய நோய்களை சுமந்து தீர்த்தவர், ஆட்டுக்குட்டியானவர், பழுதற்ற இரத்தத்தை உடையவர். இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. சிலுவையினா மீட்டவரே, ஆராதனை. கைகளை உயர்த்தி
ஆராதனை சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை சிலுவையினால் மீட்டவர் ஆராதனை ஆராதனை சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை ஓசனா ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 தலைக்கு மேல கையை உயர்த்தி தட்டி நல்ல வாய்களை திறந்து சத்தமாய் கர்த்தரை ஆராதிப்போம். ஹalleluya. சிலுவையிலே இயேசு நமக்காய் வெற்றி சிறந்தார், மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை வென்றார். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோல்களை உடையவர். ஓ, நமக்கு நன்மை செய்கிறவர், இன்றைக்கும் நமக்காய் பரிந்து பேசுகிறவர், எல்லாரும் வெறுத்த வேளையில் நம்மோடு இருக்கிறவர். ஹalleluya. நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த வாரங்கள் எல்லாம் ஆண்டவர் கிருபையாய் நம்மை நடத்தின அன்பிற்காக எல்லா 2 கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹalleluya. வருகிற வாரம் முழுவதும் கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்தும்படி அப்படியே கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நாங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும். நாங்கள் போகிற வருகிற வழிகளில் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கட்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வெளிநாடுகளில் வெளியூர்களில் படிப்பு நிமித்தம் வேலை நிமித்தம் இருக்கிற எங்கள் சொந்த பந்தங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இயற்கை சீற்றங்களினால் வருகிற அழிவுகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, விபத்துகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, வியாதிகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லுகிற பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. விஷ காய்ச்சல்கள் பிள்ளைகளை அணுகாதபடிக்கு தேவ பாதுகாப்பு ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை பாதுகாப்பதாக ஆண்டவரே. வேலைக்கு போகிறவர்கள், தொழிலுக்கு செல்லுகிறவர்கள் எல்லார் மேலையும் ஆண்டுடைய பாதுகாப்பு ஒவ்வொரு நாள் இருக்க ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. எல்லைகளில் உம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறோம். வியாதிகள் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நம்முடைய சபையை சார்ந்த அருமையான சகோதரி ஜார்ஜ் மேரி அவர்களுக்கு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆமென். ஆண்டவர் நல்ல பரிபூர்ணமான விடுதலை கொடுக்கும்படியாய் ஆமென். இருந்த நிலைக்கு ஆண்டவர் நல்ல ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார். பூரண சுகத்தோடு மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பும்படியாய் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் பலப்படுத்தும்படி, அந்த சரீரத்தை பலப்படுத்தும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கடந்த வாரத்தில் நம்ம ஜெபம் பண்ணோம். லூர்து மேரி அம்மா ஆண்டவர் கிருபையா அவர்களுக்கு நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னும் நல்ல அந்த சரீரத்தை கர்த்தர் பலப்படுத்தும்படியாய், இனிமேல் எந்த வியாதியும் வராமல் கர்த்தர் பாதுகாக்கும்படியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னும் நம்முடைய சபையை சார்ந்தவர்கள் பலவீனத்தோடு இருக்கிறவர்களை கர்த்தர் பலப்படுத்தும்படி எல்லாம் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆங்காங்கே பிள்ளைகளுக்கு ஆமென் விஷ காய்ச்சல்கள் பரவி கொண்டிருக்கிறது. இந்த விஷ காய்ச்சல்கள் நம்முடைய குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகளை தொடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்கும்படியா எல்லாம் கைகளை உயர்த்தி ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இன்றைக்கு யாராவது சரீரத்தில் பலவீனத்தோடு இருந்தா அவங்க இருக்கிற இடத்துல நம்முடைய வல்லமை உள்ள கரம் தொடட்டும், நம்முடைய பிள்ளைகளை சுகப்படுத்தட்டும். இந்த நாளில் ஆராதிக்க வராமல் இருக்கிற பிள்ளைகள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களை தொடுங்க. மறுபடியும் ஆண்டவரே சபை ஐக்கியத்தில் கொண்டு வாங்க. எந்த நிலையில் அவர்கள் இருக்கிறார்களோ நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் விடுதலை ஆக்கும், ஆசீர்வதியும் ஆண்டவரே. நம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். எங்கள் சபை குடும்பங்கள் சொந்தமான வீடு இல்லாதவர்களுக்கு சீக்கிரமாய் கர்த்தர் சொந்தமான வீட்டை கொடுங்க ஆண்டவரே. எங்கள் சபை குடும்பங்களில் ஆராதிக்கிற எல்லா பிள்ளைகளுடைய வீடுகளிலும் முழு ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவர். குடும்பம் குடும்பமாய் ரட்சிக்கப்பட, குடும்பம் குடும்பமாய் மே ஆராதிக்கிறவர்களாக மாற ஆண்டவர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் தேச மக்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். சபையை சுற்றிலும் இருக்கிற கிராமங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். உடைய நாமம் தொடர்ந்து எங்கள் மூலமாய் மகிமை அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்
நல்ல பிதாவே, ஆமே ஆமே. நம்ம எல்லாரும் அப்படி முழங்கால் படியிட்டு ஜெபிக்க போகிறோம். முழங்கால் படியிட முடியாதவர்கள் நீங்கள் எழுந்து நிற்கலாம். முக்கியமான ஒரு ஜெப நேரம், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வாதங்களை தருகிற நேரம். ஆமே. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி தேவ சமூகத்தில் வெளியில் நிற்கிறவங்க எல்லாரும் கருத்தார். ஆமே. முடிஞ்சவங்க எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. முடியாதவர்கள் எழுந்து நின்று இயேசுவை தேடி வந்திருக்கிற நாம, அவரை நாடி வந்திருக்கிற நாம ஜெபிக்கும் போது, ஆண்டோடத்துல கேட்கும் போது நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. இந்த இடத்துல வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க பல நாட்களாய் சபைக்கு வருகிறவர்கள், ஒரு சிலர் கொஞ்ச நாட்களாய் சபைக்கு வருகிறவர்கள். நீங்க யாரா இருந்தாலும் இருதயத்திலிருந்து வாஞ்சையோடு, ஒரு எதிர்பார்ப்போடு, விசுவாசத்தோடு இயேசுவே என்று கூப்பிட்டு செய்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் நிச்சயம் பதில் உண்டு. பாருங்க, இது தேவ சமூகம், இது தேவனுடைய வீடு. இவ்வளோ நேரம் நம் கர்த்தரை ஆராதித்தோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருடைய பாதத்தில் காணிக்கைகளை சமர்ப்பித்திருக்கிறோம், கொடுத்திருக்கிறோம், விதைத்திருக்கிறோம். இப்போ நான் ஆண்டவரிடத்தில் நம்ம எதிர்பார்த்து ஜெபிக்கிற நேரம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். இந்த இடத்துல வந்திருக்கிற நம்மை ஆசீர்வதிப்பது, நமக்கு சுகம் தருவது, நம்முடைய கடன் பிரச்சனைகளை மாற்றுவது, நாம் சமாதானத்தோடு வாழுவது தான் ஆண்டவருக்கு விருப்பம். நாம் சந்தோஷத்தோடு வாழுவது தான் கர்த்தருக்கு விருப்பம். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் எல்லைகளை கர்த்தர் சமாதானம் உள்ளவைகள் ஆக்குவார். உச்சிதமான கோதுமையினால் உங்களை திருப்தி ஆக்குவார். கண்மலையின் தேனினால் கர்த்தர் உங்களை திருப்தி ஆக்குவார். கர்த்தர் உங்களை போஷிப்பார். கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார். ஆமென். மந்தையை நடத்துவது போல, ஒரு ஆட்டை நடத்துவது போல, ஒரு மேய்ப்பன் நடத்துவது போல கர்த்தர் நம்மை நடத்துவார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நம்மை கொண்டு போய் விடுவார். ஆமென். இந்த இடத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளையை கலக்கத்தோடு நீ வந்திருக்கலாம், பாரத்தோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம், நிந்தனையில் வந்திருக்கலாம். ஆமென். வேறு பின்னணிகளில் நீங்க வந்திருக்கலாம். ஏசப்பான்னு கூப்பிட்டு ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார். அவராலே அன்றி நமக்கு விடுதலை இல்லை, அவராலே அன்றி நமக்கு ரட்சிப்பு இல்லை, அவராலே அன்றி நமக்கு மீட்பு இல்லை. ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் நீங்கள் பயப்படுகிற, நீங்கள் போராடி கொண்டிருக்கிற அந்த பிரச்சனையை மாற்றுவதற்கு இயேசுவால் மாத்திரம்தான் கூடும். அதை நம்பி ஜெபம் பண்ணுங்க, பார்க்கலாம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார். உங்கள் குடும்பத்தின் நடுவில் அற்புதம் செய்வார். உங்கள் வீட்டின் நடுவில் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமென், ஆமென். எல்லாரும் வாய் திறந்து ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். வாய்களை திறந்து ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கிற நேரம், உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற நேரம், உங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கிற நேரம், உங்கள் தனிப்பட்ட வாழ்வின் ஆசீர்வாதத்திற்காக, ஆமென், உங்கள் கண்ணீரை ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுகிற நேரம். வேதம் சொல்லுகிறதல்லவா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள், தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்க இருதயத்தை, உங்க சிந்தனை ஆளுகை செய்யும். பிள்ளைகளை குறித்த கவலையோடு வந்திருக்கிறீர்களா? கணவரை குறித்து, மனைவியை குறித்த, குடும்பத்தை குறித்த, உங்கள் வாழ்வை குறித்த, தொழிலை குறித்த கவலையோடு வந்திருக்கிறீர்களா? தேவ சமூகத்தில் நீ வடிக்கிற கண்ணீர் ஒரு நாளும் வீண் போகாது. இந்த பகல் ஆராதனையில கர்த்தரோடு இடைபடுகிறார் சகோதரனே, கர்த்தரோடு இடைபடுகிறார் சகோதரியே. உன் வாழ்வை மாற்றத்தான் கர்த்தர் இந்த இடத்தில் உன்னை அழைத்து வந்திருக்கிறார். இந்த நாள் ஒரு மாற்றத்தின் நாள், இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் உற்சாகத்தோடு ஜெபம் பண்ணலாமா? இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இது போல தனிப்பட்ட ஜெபத்துல, ஆமென், இந்த சபையில ஆராதித்து கொண்டிருக்கிற, ஆமென், இந்த மாதிரிப்பட்ட ஜெபத்துல அநேகருடைய குடும்பங்களில் ஆண்டவர் அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். அநேகரை கர்த்தர் சாட்சியா நிறுத்தி இருக்கிறார். இந்த நாளில் ஜெபிக்கிற உன்னையும் கர்த்தர் சாட்சியாய் நிறுத்த போதுமானவராக இருக்கிறார். அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் பெரியவராக இருக்கிறார். அவர் உயர்ந்தவராக இருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் நடுவிலே ஜீவிக்கிறவராக இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை,
ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி விசுவாசத்தோடு வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி இயேசுவே என்று கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவே என்று கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்கள். ஆமென், ஆமென். உங்கள் தேவைகளை சொல்லுங்கள். இயேசு உங்களை சந்திக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை தொடுகிறார். இயேசுடைய தொடுதல் உங்களுடைய வாழ்வை மாற்றும். உங்களுடைய வாழ்வை மாற்றும். மனிதர்களை பார்க்காதீங்க, சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, இயேசுவை பாருங்கள். அவர் தம்முடைய தூதனை அனுப்பி உங்களை விடுதலையாக்குவார். உங்களுக்காய் கர்த்தர் நியாயம் செய்வார். அல்லேலூயா. உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை சத்துரு தடுத்திருக்கலாம், பிசாசு தடுத்திருக்கலாம், மனுஷன் தடுத்திருக்கலாம். இயேசுவின் நாமத்தினால் அதை நீங்கள் திருப்பிக் கொள்ளுவீர்கள். சரீரத்தில் வியாதியோடு இருக்கிறவர்கள் பரிபூர்ணமான விடுதலை பெற ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடன் பாரங்கள் விலக ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. திருமண தடைகள் விலக ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும். நிந்தனைகள் அவமானங்கள் மாறட்டும் ஆண்டவரே. நான் ஒவ்வொரு வாரம் ஆண்டவரை தேடி வரேன், ஆண்டவரை ஆராதிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன். வாழ்க்கையில் என்றைக்கு ஒரு விடுதலை வரும், என்று விடியும், எப்பொழுது பொழுது விடியும் என்று ஒரு விடிவுக்காக ஆண்டவரே, ஒரு அற்புதத்திற்காக, ஒரு நன்மைக்காய் காத்திருக்கிற எங்கள் ஜனங்களை கர்த்தர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். ஆவியானவர் செயல்படுங்கப்பா. குறிப்பிட்ட அந்த பிரச்சனையில கர்த்தர் செயல்படுங்க. கர்த்தருடைய தலையீடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் இறங்கி ஒரு அற்புதத்தை செய்யும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகட்டும். எங்க சின்ன பிள்ளைங்களுக்கு, வாலிப பிள்ளைங்களுக்கு நல்ல படிக்க ஞானத்தை கொடுங்க அப்பா. எங்க வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் கொடுங்க. திருமணத்திற்காய் காத்திருக்கிறவர்களுக்கு நன்மைகள் உண்டாகட்டும். எங்கள் சகோதரர்களை விசேஷமா ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அநேகர் இருதயத்துல பாரத்தோடு நிற்கிறாங்கப்பா. பிள்ளைகளை நான் எப்படி வளர்த்துவேன், குடும்பத்தை எப்படி நடத்துவேன்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடும், அவர் உன்னை ஆதரிப்பார். சகோதரி, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடும். எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டு இருக்கட்டும். ஆண்டவர் உங்களை தொடுகிற நேரம், ஆண்டவர் உங்களை தொடுகிற நேரம், பலவீனமான உங்கள் சரீரத்தை தொடுகிற நேரம், உங்கள் குடும்பத்தை தொடுகிற நேரம். எல்லாரும் இருதயத்திலிருந்து பேசுங்க பார்க்கலாம். இயேசுவே என்ன தொடுங்கப்பா. எங்க வாழ்க்கையில் உம்முடைய தொடுதல் இருக்கட்டும், உம்முடைய தொடுதல் இருக்கட்டும். ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்குங்கப்பா. பிள்ளையுடைய மனபாரங்கள் விலகட்டும். அப்பா, பிதாவே என்று கூப்பிடுகிற ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நன்மைகள் உண்டாகட்டும், கிருபைகள் உண்டாகட்டும். உம்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அற்புதம் செய்ய உம்மால் கூடும் அப்பா. குடிகார கணவனை ரட்சிக்க உம்மால் கூடும், குடும்பத்தை ரட்சிக்க உம்மால் கூடும். எத்தனை முறைதான் என் பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிப்பேன். என் பிள்ளைகள் ஆராதிக்கணும்னு தானே விரும்புறேன், நாங்க குடும்பமா வந்து ஆராதிக்கணும்னு தானே விரும்புறேன். கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். நீ விசுவாசிக்கிற இயேசு உன் குடும்பத்தை ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உன் பிள்ளைகளை ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்பா, இறங்குங்க ஆண்டவரே, எங்கள் ஜனத்துக்கு இறங்குங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பனே, ஜெபித்த ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் உம்முடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கிறோம். இந்த நாள் விசேஷமா உம்முடைய பிள்ளைகள் ஜெபித்த ஒரு காரியம் கூட உம்முடைய சமூகத்தில் புறக்கணிக்கப்படுவது இல்லை என்று நாங்கள் நம்புகிறோம். நீர் அற்புதங்களை செஞ்சிட்டீங்க ஆண்டவரே, நன்மைகளை செஞ்சிட்டீங்க ஆண்டவரே. இயேசு என் வாழ்க்கையில நான் செய்த ஜெபத்திற்கு நன்மை செய்தார் என்ற நம்பிக்கை உள்ளவர்கள் நல்ல கைகளை தட்டி விசுவாசத்தோடு இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். வாய்களை திறந்து சொல்லுங்கள். இயேசுவே உமக்கு நன்றி,
தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தாவே எங்களை நடத்தும். நம்ம எல்லாரும் இப்படி எழுந்து நிற்கலாமா? ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் அழிந்து போகாமலே, தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. தாயகம் எல்லாம் கைத்தட்டி பாடுவோம் சேர்ந்து. இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தம் இல்ல. எனக்கென்று எதுவும் இல்ல, சொல்லுங்கள். இப்பூமி எல்லாமே எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாம் இயேசு இயேசு இயேசு, எல்லாம் இயேசு இயேசு இயேசு. நல்ல ஆண்டவரே, மகிமையான இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே என்ன சொல்ல சித்தம் வைத்திருக்கிறீரோ, ஆவியானுடைய சத்தத்தை நாங்கள் தெளிவாய் கேட்க எங்களுக்கு கிருபை தார். தடைகளை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரையில் நாம் எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி படிப்போம். 272வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரையில் நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்குப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு ஓட்ட பந்தயத்திற்கு, ஒரு ஓட்ட பந்தய வீரனுக்கு ஒப்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எழுதுகிறார். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கென்று ஒரு இலக்கு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை குறித்த ஒரு இலக்கு தேவை, ஒரு குறிக்கோள் தேவை. ஒரு குறிக்கோளோடு நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும், நம்முடைய ஓட்டத்தை ஓட வேண்டும், நாம் பயணம் செய்ய வேண்டும். நம்ம இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகும்போது கார்லேயோ பஸ்லேயோ பைக்லேயோ போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னு தெரியாமல் போக மாட்டோம். ஃபஸ்ட்லேயே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், இந்த இடத்துக்கு தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இலக்கை தேடி ஓடுவோம். அப்போ ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு இலக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த இலக்கை தேடி, அந்த இலக்கை நாடி ஆசையாய் நான் தொடருகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு சொல்லுகிறார். இந்த பிலிப்பு சபை ஒரு அற்புதமான சபை.
ஒரு அருமையான சபை. ஆனால் எளிய பிள்ளைகள் இருந்த சபை. அந்த சபையில் அநேகர் அவருடைய எளிமையை, அதாவது செல்வத்தில் அவர்கள் எளிமையாக இருந்ததுனால, ஐஸ்வர்யம் இல்லாதது இருந்ததுனால நிறைய பேர் துர்போதனையாளர்கள் கிறிஸ்துவை விட்டு வழிவிலக செய்கிற அநேக துர்போதனைகளை அவர்களுக்கு சொல்றாங்க. அதனால்தான் எப்படி உங்க வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு சபைக்கு கர்த்தர் பேசுறார். நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமையில் 2 மனிதர்களை குறித்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ணேன். 2 பேருடைய முடிவை குறித்து பிரசங்கம் பண்ணேன். புதன்கிழமையில் பாவிகளுடைய முடிவு எப்படி இருக்கும், பிசாசுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டோம். கவனிங்க, நம்முடைய முடிவு நித்திய ஜீவனில் இருக்கு. நம்முடைய முடிவு பரலோக வாழ்வில் இருக்கு. இயேசு கிறிஸ்துவோடு நித்திய காலம் வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி அழைக்கப்பட்டிருக்கிற நாம நம்முடைய வாழ்க்கையில் எப்படி ஓடணும், எப்படி எதை யோசிக்கணும், எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வேத பகுதியிலிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிலிப்பு சபைக்கு சொல்லும்போது அவர் தன்னுடைய வாழ்க்கையில் தான் கடைபிடித்ததை சொல்லி தன்னை ஒரு முன்மாதிரியாக பின்பற்ற வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறார். கவனிங்க, ஒரு ரோல் மாடலாக என்ன வச்சுக்கோங்க. நான் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றுறேன்னு நான் சொல்கிறேன், அப்படியே நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறார். கவனிங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இலக்கு என்ன? நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? சபை எதற்காக? நாம் ஏன் ரட்சிக்கப்பட்டோம்? ஏன் இயேசு இந்த பூமிக்கு வந்தார்? பிரதான நோக்கம் என்ன? பிரதான திட்டம் என்ன? இன்னைக்கு சபை அந்த இலக்கையும் அந்த நோக்கத்தையும் அந்த குறிக்கோளையும் மறந்து போய் இருக்கிறதுனால தான் துர்போதனையாளர்கள் தேசத்தில் பெருகி இருக்கிறார்கள். ஜனங்களுடைய ஏழ்மையை பார்த்து, ஜனங்களுடைய இயலாமைகளை பார்த்து, அவங்க சரியா கிறிஸ்துவ அறியாததுனால அவர்களை புரட்டி, நீ சபைக்கு போனா இதுதான் கிடைக்கும், சபைக்கு போனா இப்படி தான் இருக்கும், நீ இதைத்தான் தேடணும், இதைத்தான் நாடணும், இதுக்கு தான் ஆராதனை, இதுக்கு தான் தெய்வம், ஒரு பிரச்சனைன்னு வந்தாதான் தெய்வம் அப்படிங்கிறது மாதிரி குழப்புகிற ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்ல கவனிங்கள், சபை தெளிவாக இருக்கணும். சபை என்பது இந்த கட்டடம் கிடையாது. சபை என்பது நீங்களும் நானும் தான். ஆமென். கர்த்தருடைய வருகையில் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பகுதியில் சொல்றார்ல, எப்படி ஆயிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு என் வாழ்க்கையை நான் கட்டமைத்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் என்னை எதுக்காக பிடிச்சாரோ அதையே நான் பிடித்துக் கொள்ளும்படி அதை என்ன பண்றேன்னா ஆசையாய் தொடருகிறேன். ஒரு நாள் பவுல கர்த்தர் பிடிச்சார். எங்க தெரியுமா? ஒரு மத்தியான வேளையில அவன் சபையை துன்புறுத்துவதற்காக நிருபங்களை வாங்கி கொண்டு அவன் பயணம் செய்த போது மத்தியான வேளையில அவனை இயேசு சந்தித்தார். பவுலே பவுலே, சவுலே, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான் தான், இயேசு நான் தான். முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமா? பைபிள் சொல்லுது அவன் கீழே விழுந்தானா. விழுந்து கண்ணில் பார்வையை இழந்து பவுல் உடனே சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? அப்ப எதுக்காக ஆண்டவர் அன்றைக்கு என்ன பிடிச்சார்? அதையே நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில எதுக்காக ஆண்டவர் நம்மளை ரட்சித்தார்? கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம எங்கேயோ போயிட்டு இருந்தோம். கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுவதற்கு முன்பாக, இயேசுவை அறிந்து கொள்வதற்கு முன்பாக எதையோ செஞ்சுட்டு இருந்தோம், எங்கேயோ போனோம். ஆனா ஏதோ ஒரு நிலையில் ஆண்டவர் நம்மளை தொட்டார், ரட்சித்தார். ஏன் ரட்சித்தார்? ஏன் தொட்டார்? ஏன் அழைத்தார்? அதை பல நேரங்களில் நாம் மறந்து விட்டு எதையோ நினைச்சு எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். நாம் ஒரு ஓட்ட பந்தயத்தில் இருக்கிறோம், ஒரு ரேஸில் இருக்கிறோம். ஓட்ட பந்தயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போட்டியாளருக்கும் இல்லைன்னா ஒவ்வொரு ஓட்டப்பந்தய வீரருக்கும் தனித்தனி ட்ராக் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிலர் அதில் பங்கு பெற்றிருப்பீங்க. அப்போ அந்த ட்ராக்கில் தான் கடைசி வரைக்கும் ஓடணும். ஓட்டப்பந்தயத்தை ஓடுறவன்
இலக்கை பார்த்து தான் ஓடுவான், காலை பார்த்து ஓட மாட்டான், பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து ஓட மாட்டான். இன்னைக்கு எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை நிறைய பேருக்கு ஆயிடுச்சு அப்படின்னா, அவன் இப்படி இருக்கிறான்ல, இவர் இப்படி இருக்கிறார்ல, அவங்க இப்படி இருக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லி இலக்கை அடைய முடியாமல் வழியிலேயே விழுந்துடுறாங்க, தோற்று போறாங்க. எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. நம்முடைய பாதையில், நம்முடைய ஓட்டத்தில் ஒரே ஒரு இலக்கு தான் இருக்கணும். இயேசு என்னை எதற்காக அழைத்தாரோ, எதற்காக பிடித்தாரோ, எதற்காக ரட்சித்தாரோ அந்த இலக்கை நான் அடைய வேண்டும். அதுதான் நம்முடைய கோலா இருக்கணும். இங்கே இருக்கிற வாலிபர்களுக்கு சொல்கிறேன், பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், பெரியவங்களுக்கு சொல்கிறேன், நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர், நம்ம எல்லாரிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அதுதான். இந்த பகல் வேளையில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். நீங்கள் ஒருவேளை பணத்தில் குறைஞ்சவங்களாக இருக்கலாம், செல்வத்தில் குறைஞ்சவங்களாக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம், இல்லைன்னா பணக்காரர்களாக இருக்கலாம், படித்தவங்களாக இருக்கலாம், படிக்காதவங்களாக இருக்கலாம், மற்றவர்கள் நீங்கள் மதிக்கத்தக்க நிலையில் இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லைன்னா மற்றவர்கள் உங்களை அவமதிக்கத்தக்க நிலையில் நீங்கள் இருக்கிறவங்களா இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, சபைக்கு பொதுவாய் ஆவியானவர் சொல்லுகிறார், நம்மை ரட்சித்த ஆண்டவர் எதற்காக நம்மை ரட்சித்தாரோ அந்த நோக்கத்தை தேடி அந்த பாதையில் செல்ல ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். நம்ம எல்லாரையும் கர்த்தர் நேசித்து இந்த வார்த்தைகளை இந்த பகல் வேளையிலே பேசுகிறார். கவனிங்கள், இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் இந்த இலக்கை அடையணும்னா சில காரியங்களை நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் என்று பவுல் சொல்றார். எனக்கு லாபமாய் தோன்றின அனைத்தையும் என்னவா இருக்கிறேன், எண்ணுகிறேன் நஷ்டம் என்று. அப்போ சக்சஸ்ஃபுல் ரேஸ் நம்ம செய்யணும் அப்படின்னா, ஓட்டத்தை செய்யணும்னா, அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளணும்னா, அந்த இலக்கை அடையணும்னா, சில காரியங்களை லாபமாய் தோன்றுகிறவர்களை நஷ்டம் என்று எண்ணணும். கவனிங்க, பவுல் எதை நஷ்டம் என்று எண்ணுகிறேன் என்று இங்க சொல்றார், இந்த பகுதியில் சொல்றார் அப்படின்னா, நீங்க இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்திலேருந்தே கொஞ்சம் படிச்சு பார்க்கணும். அவர் சபைக்கு சொல்லும்போது இப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க, மேலும் என் சகோதரரே கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்றார். அப்படின்னா அதுல எந்த புரியுது, அவங்களுக்குள்ள ஏதோ சந்தோஷம் இல்லை. அப்போ ஒவ்வொருவரையும், கிறிஸ்தவர்களை, தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாசிகளை சபை கூடி வருதலையோ மற்றபடி வேறு இடங்களிலேயும் நம்ம பார்க்கும்போது அவங்களை எப்படி வாழ்த்தணும் தெரியுமா? நீங்கள் கர்த்தருக்குள் என்னவா இருங்க, சந்தோஷமா இருங்க. அப்படின்னா உலகம் கொடுக்கிற சந்தோஷத்தில் விழுந்துடாதீங்க, அது நிரந்தரம் இல்லை. பணம் கொடுக்கிற சந்தோஷத்தில் விருந்துடாதீங்க, நிரந்தரம் இல்லை. அது கொஞ்சம் குறைபடும் போது சந்தோஷம் என்னவாயிரும், பிறகு குறைஞ்சிரும். அதனால கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. பவுல் சபையை திடப்படுத்துறார், நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. ஏன்னா இந்த நிருபத்தை அவர் எழுதும் போது எங்க இருக்கிறார் அப்படின்னா, அவரே சிறையிருப்பில் தான் இருக்கிறார். சிறையிருப்பில் இருந்து ஒரு ஏழ்மையான, அதே நேரத்தில் பக்தி வைராக்கியம் உள்ள, கிறிஸ்துவுக்காக ஏதாவது செய்யணுமே என்கிற நினைப்போடு வாழுகிற ஒரு சின்ன சபைக்கு அந்த பவுல் எழுதுகிறாருங்க. சந்தோஷமா இருங்க. இந்த பகல் வேளையில் ஆண்டுடைய வார்த்தை நமக்கும் சொல்லுகிறது என்னன்னா, நீங்க கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. சகோதரரே, நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். சகோதரிகளே, சகோதரரேன்னு எழுதணுன்னு சகோதரிகளுக்கு எழுதலைன்னு சொல்லாதீங்க. சகோதரிகளே, நீங்களும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க சொல்லிட்டு சொல்ற, எழுதினவைகளே எழுதுவது எனக்கு வருத்தமல்ல, அது உங்களுக்கு நலமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது வசனம் பாருங்க, ரொம்ப ஒரு கடினமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்றார். பொதுவாகவே இந்த யூதர்கள் அந்த காலகட்டத்தில் புறஜாதிகளை எப்படி சொல்லுவாங்கன்னா, நாய்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, கீழ்த்தரமாக தான் பேசுவாங்க. இப்போ புறஜாதி சபைக்கு, அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு புறஜாதி சபைக்கு தான் பவுல் எழுதுறாரு. பிலிப்பு பட்டணம் வெளியே இருக்கு, அங்க இருக்கிறவங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு விருத்த சேதனம் பண்ணப்பட்ட யூதர்களை குறித்து இங்க பேசுறார் பவுல். நீங்க அவங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. பாரம்பரியம்னு சொல்ற கிறிஸ்தவர்களுக்கு ஜாக்கிரதையா இருங்க. இந்த காலகட்டத்தில் பேசுனா அப்படிதான் பேசியிருப்பார். நாங்க தான் ஆதி கிறிஸ்தவங்க, நாங்க தான் உண்மையான கிறிஸ்தவங்கன்னு சொல்லி
கிறிஸ்துவ உண்மையா பின்பற்றாம விக்கிரகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, பதவிக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அதிகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, பாரம்பரியங்களை கை கொள்ள வைக்கிற அப்படிப்பட்டவங்களை பார்த்து பவுல் இந்த வார்த்தை இங்க பயன்படுத்துறார். சொல்லுங்க, நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏன் எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்றார் அப்படின்னா, பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், சுன்னத்துக்காரருக்கு எச்சரிக்கையா இருங்கள். அப்படின்னா இதுல இருந்து நமக்கு தெரியுது இவங்க யாரு? யூதர்கள். யூதர்களை பத்தி தான் பேசுறாரு. விருத்த சேதனம் பெற்றவர்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. மாம்சத்தில் விருத்த சேதனம் பெற்றவர்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா அந்த காலத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்ட புறஜாதி மக்களை நாமளும் ஏற்றுக்கொள்ளணும்னா அவங்க என்ன பண்ணணும்னா மாம்சத்தில் விருத்த சேதனம் பண்ணணும். அப்பதான் நாம ஏற்றுக்கொள்வோம். ஏன்னா இயேசு உயிர் தெழுந்த பிறகு இயேசுடைய சீஷர்கள் எல்லாருமே யாரு? யூதர்கள். அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இது இயேசு நமக்கு மட்டும்தான் தெய்வம். அதனால தான் பேதுருக்கிட்ட ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனத்தை காண்பிக்கிறார். கொர்நேலி வீட்டுக்கு போறதுக்கு முன்னால், அந்த புறஜாதி மனிதனுடைய வீட்டுக்கு போறதுக்கு முன்னால் ஒரு தரிசனத்தை காண்பிச்சு சொல்றாரு, இதெல்லாத்தையும் என்ன பண்ண? அடிச்சு புசி. இவன் சொல்றான், ஆண்டவரே இதெல்லாம் நான் சாப்பிடக்கூடாது, ஏன்னா நான் யூதன், இதெல்லாம் எனக்கு விலக்கப்பட்டது. ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பதிவு செய்ய, ஏனி யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை. இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டியா, உனக்குள்ள ஜாதி கிடையாது. இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தால் நீ மீட்கப்பட்டியா, உனக்குள்ள பணக்காரன் ஏழை என்கிற எந்த பாகுபாடும் கிடையாது. ஆமே. அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை. புறஜாதி மக்களுக்கு சுவிசேஷம் தீவிரமா பரவும் போது யூதர்கள் அதை ஏற்றுக்கொள்ளல. அதனாலதான் பவுல் சொல்றாருங்க, நீங்க அவங்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. 3வது வசனம், ஏனெனில், ஏன்னா மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். அவங்க எதுல நம்பிக்கையா இருக்கிறாங்கன்னா, மாம்சத்துல நம்பிக்கையா இருக்கிறாங்க. பேர்ல கிறிஸ்தவன், அதுல நம்பிக்கையா இருக்கிறாங்க. அவங்க குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம், அதுல நம்பிக்கையா இருக்குது. எங்க பரம்பரை என்னன்னு தெரியுமா, எங்க குடும்பம் என்னன்னு தெரியுமா, எங்க குலம், எங்க கோத்திரம், நாங்க எத்தனை தலைமுறையா கிறிஸ்தவங்க தெரியுமா, இதுலயே நம்பிக்கையா இருக்கிறாங்க. நாங்க ஊழியக்கார குடும்பம் தெரியுமா, இதுலயே நம்பிக்கையா இருக்கிறாங்க. அந்த மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறாங்க. ஆனா ஆவியினாலே ஆராதனை செய்கிற நீங்களும் நானும் தான் உண்மையிலேயே இருதயத்தில் விருத்த சேதனம் உள்ளவர்கள் என்று பவுல் சொல்றார். சொல்லிட்டு 4வது வசனம் சொல்றாரு, மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அவர் இந்த பகுதி முழுவதுமே பார்த்தீங்கன்னா அறிவுரை சொல்லிட்டு அவரை பத்தியே பேசுவார். அப்படி அவங்கள மாதிரி நம்பிக்கை வைக்கணும்னா நானும் வைக்கலாம், மாம்சத்தின் மேல் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். அப்படி ஏன் செய்யலாம்னா 5வது வசனத்தில் சொல்றாரு, 8வது நாள்ல நான் விருத்த சேதனம் பெற்றவன், நான் ஒரு யூதன், நான் ஒரு விருத்த சேதனம் பெற்றவன் அப்படி சொல்லிட்டு, நான் ஒரு இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேன். எவ்வளவு குவாலிட்டி எங்க சொல்றாரு பாருங்க. உங்ககிட்ட சிலர் நீங்க இப்படி ஆகணும்னா, இந்த மார்க்கத்துக்குள்ள வரணும்னா, சரீரத்திலும் விருத்த சேதனம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில சடங்குகள், சில பாரம்பரிய சபைகள்லாம் சடங்குகள், நீங்க இங்க மெம்பர் ஆகணும்னா இந்த இதெல்லாம் செய்யணும், இப்படியெல்லாம் இருக்கணும், அப்படியெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் செய்யணும், இந்த சடங்கெல்லாம் செய்யணும். யூதர்கள் அன்னைக்கு என்ன வச்சாங்கன்னா, நம்ம மார்க்கத்துக்குள்ள வரணும்னா இவன் கண்டிப்பா என்ன பண்ணணும், மாம்சத்துல விருத்த சேதனம். அவன் அந்த மாம்சத்தை பத்தி தான் என்ன பண்றான், பெருமை பாராட்டுறான். ஆனா ஆவியினால இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆராதிக்கிற நாம தான் உண்மையில விருத்த சேதனம் பெற்றவர்கள் சொல்லிட்டு சொல்றாரு. அவங்க மாம்சத்தை பத்தி மேன்மை பாராட்டுனா நான் அதை விட மேன்மை பாராட்ட தகுதி உள்ளவன். ஏன்னா நான் பிறந்து 8வது நாள்ல விருத்த சேதனம் பெற்றவன். நான் ஒரு இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன். 6வது வசனம் பாருங்க, பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி
குற்றம் சாட்டப்படாதவன். பரிசேய மார்க்கம்னா சும்மா இல்ல. நியாயப்பிரமாணத்தின்படி பவுலே நீ இந்த தப்பு பண்ணிட்டேன்னு எந்த மனுஷன் அவனை குற்றப்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு மனுஷருடைய பார்வையில் அந்த ஆளு பெர்ஃபெக்டா வாழ்ந்திருக்கிறாரு. என்னை யாரும் குற்றம் சாட்டப்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்ற, ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். இன்னைக்கும் நான் சொல்லலாம், நான் ஒரு இஸ்ரவேல் வம்சத்தான். பவுல் இங்க என்ன சொல்ல வராருன்னா, நான் இஸ்ரவேல் வம்சத்தான் அப்படின்னு சொல்றதுனால அந்த பெருமை என்னை பரலோகத்துக்குள்ள கொண்டு போகாது. என் பிறப்பு என்ன தெரியுமா, என் கோத்திரம் என்ன தெரியுமா, என் ஜாதி என்ன தெரியுமா, நான் பென்யமீன் கோத்திரத்தான். அந்த கோத்திரம் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. நான் எந்த சபையை சார்ந்தவன் தெரியுமா, அந்த சபை உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. இவ்வளவு பெருமை பேசுறதுக்கு எனக்கு இவ்வளவு இருந்தாலும், நான் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் எனக்கு லாபமா பேச இவ்வளவு இருக்கு. உங்ககிட்ட அவங்க கிட்ட வாதிட இவ்வளவு இருக்கு. எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன், நஷ்டம் என்று கருதுகிறேன். இன்னைக்கு நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறைய அந்தரங்க சீஷர்கள் இருக்கிறாங்க. இயேசுடைய காலத்தில் அந்தரங்க சீஷர்கள் இருந்தது போல இன்றைக்கும் அந்தரங்க சீஷர்கள் இருக்கிறார்கள். குடும்ப சூழ்நிலை நிமித்தம் வெளிப்படையா கர்த்தரை உண்மையா ஆராதிக்க, சத்தியம் என்னன்னு தெரியுது, எப்படி ஆராதிக்கணும்னு தெரியுது, ஆவியோடு உண்மையோடு தான் கர்த்தரை ஆராதிக்கணும், விக்கிரகத்தை வழிபடக்கூடாது, இயேசுதான் மெய்யான தேவன், அவரே நித்திய ஜீவன், எல்லாம் தெரியுது. ஆனா வெளிப்படையா ஆராதிச்சா குடும்பத்தை பகைக்கணும், ஊரை பகைக்கணும், இல்ல நம்மளை சேர்ந்த ஜனத்தை பகைக்கணும். அந்தரங்க சீஷர்கள் இன்னைக்கும் குமுறிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல கவனிங்க. பவுல் சொல்றாரு, வெளிப்படையா சொல்றாரு, எனக்கு அவன் கொடுக்கிற எதுவுமே வேண்டாம், அவன் கொடுக்கிற எந்த பெனிஃபிட்ஸும் வேண்டாம், என்ன பெருமை பேசுற எதுவும் வேண்டாம், எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன், அதை நஷ்டம் என்று கருதுகிறேன், நஷ்டம் என்று எண்ணினேன். 8வது வசனம் பாருங்க. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். 11வது வசனம், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணினேன். அந்த வார்த்தை ஏன் பயன்படுத்துறார், குப்பைன்னு ஏன் பயன்படுத்துறாருன்னா, சில நேரத்தில் நஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு பிரச்சனை வந்த உடனே அந்த நஷ்டத்தை திரும்ப பிடிச்சிட்டு இருக்கு. குப்பைன்னு இருந்தா குப்பையை யாரும் எடுத்து என்ன பண்ண மாட்டாங்க, திரும்ப எடுக்க மாட்டாங்க. நான் எதை விட்டனோ, எந்த பாவத்தை விட்டனோ, எந்த பாரம்பரியத்தை விட்டனோ, எந்த விக்கிரகத்தை விட்டனோ, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எதெல்லாம் நஷ்டம் எண்ணினோ அதை அடுத்த லெவலுக்கு சொல்றார். நான் அதை குப்பைன்னு நினைச்சிட்டேன், குப்பையை நான் திரும்ப வீட்டுக்குள்ள கொண்டு வர மாட்டேன், அதை குப்பைன்னு நினைச்சிருக்கிறேன். இயேசுவிடத்துல சீஷர்கள் மார்க் 10வது அதிகாரத்துல ஒரு கேள்வி கேட்கிறாங்க பாருங்க. ஆண்டவர், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கடினம் என்று சொல்லும்போது, அப்படியானால் ரட்சிக்கப்படுவது யார் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, இது மனுஷரால் கூடாதது தான் தேவனால் கூடும். ஏன்னா ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ஒட்டகம் ஊசியின் காதில் நுழைவதற்கு சமம். மார்க் 10:25, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்க ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாயிருக்கும். அவர்கள் பின்னும் அதிகமாக ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனால் எல்லாம் கூடும். பவுல் ஐஸ்வர்யவான் தான், பவுல் பரிசேயன் தான். பவுல் சபையை துன்பப்படுத்தினால இல்ல, ஒவ்வொரு இடங்களுக்கும் சபை பக்கத்தில் போகும்போது அங்கிருந்து அதற்கு முன்னால ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ ஆண்டவரே, இவன் சபையை துன்பப்படுத்தினவன், இப்ப கூட நம்மளை கொல்றதுக்கு வந்திருக்கிறான், எங்களை கொல்றதுக்கு வந்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஆளையே ரட்சிப்பது இயேசுவுக்கு லேசான
காரியம். அதுதான் ஆண்டவர் சொன்ன, தேவனால் கூடாதது. நான் சொல்றேன், நீங்க யாரெல்லாம் அப்பா இவங்க கல்லான இருதயம், இவங்க மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சிருக்கிறீங்களோ, அது மனுஷரால் கூடாதது தான், தேவனால் எல்லாம் கூடும். இந்த வார்த்தையை ரட்சிப்புக்காக ஆண்டவர் சொல்றாரு. ஒரு மனுஷனை ரட்சிப்பது இயேசுவுக்கு லேசான காரியம். ஆமென். ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவனை வச்சு சொல்றாரு, அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறது விட ஒட்டகம் ஊசிக்க காது பார்த்துருக்கிறீங்கல்ல? ஆமா, நூலே சில நேரம் ஊசிக்க காதுல போகாது, அப்படி போனது மாதிரி இருக்கும், அப்படி வெளியே போயிடும். எப்படி? ஆமா, அந்த ஊசிக்க காதுல ஒட்டகத்தை நுழைக்க முடியுமா? ஒட்டகம் இருக்கிறதுல பெரிய மிருகம், அந்த மாதிரி இருக்கும் ஐஸ்வர்யவான். அப்பதான் கேட்கிறாங்க, அப்போ ஆண்டவரே இங்க பாருங்க, எங்க முன்னால் இருக்கிற யூதர்கள் இவங்க எல்லாம் பக்தி வைராக்கியம்னு சொல்லி பாரம்பரியத்தை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, பணம்னு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க, அதிகாரம்னு பிசாசா அலைகிறாங்க. சிலருக்கு அதிகார பசி, சிலருக்கு பணப்பசி, சிலருக்கு பூமிக்கு மேல பசி, சிலருக்கு பொண்ணுக்கு மேல பசி, சிலருக்கு பொண்ணுக்கு மேல பசி, சிலருக்கு ஆணுக்கு மேல பசி, இப்படியே போறானுங்களே, இவன் எல்லாம் எப்படி ஆண்டவரே ரட்சிக்கப்படுவான்? அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இது மனுஷரால் கூடாதது, தேவனால் எல்லாம் கூடும். உடனே தான் இவங்க கேட்கிறாங்க பாருங்க, பேதுரு கேட்கிறாரு. பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினான். மார்க் 10:29 சொல்லுது, அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடே கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் சொல்லிட்டு மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. பேதுரு கேட்கிறாரு, அப்படின்னா ஆண்டவரே நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, ஒரு சின்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தேன், அதை விட்டுட்டு வந்துட்டேனே, படகை விட்டுட்டு வந்துட்டேனே, வலையை விட்டுட்டு வந்துட்டேனே, மீன் பிடிக்கிறத விட்டுட்டு வந்துட்டேனே, என் வீட்டை விட்டுட்டு வந்துட்டேனே, என் அப்பா கிட்ட டாட்டா சொல்லிட்டு வந்துட்டேனே, இயேசுவை பின்பற்றி வந்துட்டேனே, எங்களுக்கு என்ன ஆண்டவரே கிடைக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, என் நிமித்தமாகவும் என் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் நீ வீட்டையோ சகோதரனையோ நாட்டையோ உன் நிலத்தையோ எதை விட்டிருந்தாலும் இந்த உலகத்துல அதை நீ நூறத்தனையா திரும்ப பெறுவாய். ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமேன். பவுலுக்கு இந்த வெளிப்பாடு இருக்கு. பவுல் சொல்றான், அதனாலதான் நான் எனக்கு லாபமாய் தோன்றுகிற அனைத்தையும் நஷ்டம் என்று கருதுகிறேன். இந்த உலகத்துல மாத்திரம் இல்ல, இம்மையிலும் மறுமையிலும் நித்திய ஜீவன். இம்மையிலும் எனக்கு நான் இழந்ததை கர்த்தர் எனக்கு தருவார், மறுமையிலும் நான் நித்திய ஜீவனை அடையும்படி கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். இயேசுவை பின்பற்றினா என்ன கிடைக்கும்? எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணி இந்த ஆண்டவரை பின்பற்றினா என்ன கிடைக்கும்? உலகம் அப்படித்தானே கேட்குது நம்ம கிட்ட. இன்னைக்கு சேலஞ்சான ஒரு பெரிய கொஸ்டின் அதுதான். நீ ஆண்டவர்னு போனியே, உனக்கு என்ன கிடைச்சது? இயேசுவேன்னு போய் என் குடும்பத்தை பகைச்சிட்டு நீ போனியே, நம்முடைய பாரம்பரியம் வேண்டாம்னு போனியே, இன்னைக்கு உனக்கு என்ன கிடைச்சது? நீங்க சொல்லணும், ஆண்டவர் நான் இழந்ததை திரும்ப தருவார் அந்த பூமியில, வார்த்தையின்படி சொல்லணும். அது மாத்திரமல்ல, நான் அதுக்கு இல்லை, இந்த உலகத்துக்காக இல்லை, என்னை ஆண்டவர் எதற்காக பிடித்தாரோ, எதற்காக என்னை ரட்சித்தாரோ, எதற்காக அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டதோ, எதற்காக அவர் உயிர் தெழுந்தாரோ, எதற்காக அவர் மறுபடியும் என்னை சேர்க்க வருவாரோ, அதை பிடிக்க வேண்டும் என்று, அதை நான் தொடர வேண்டும் என்று எனக்கு லாபமாக இருந்த அனைத்தையும் நஷ்டமாக எண்ணுகிறேன். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை இயேசுவுக்காக இழந்திருக்கிறீர்கள்? உங்களுக்கு லாபமாய் தோன்றின அனைத்து இன்னைக்கும் வச்சுக்கிட்டே ஆண்டவரை தொடர்றீங்களா? அப்படி முடியாது, அப்படி பண்ண முடியாது, அப்படி ஓட முடியாது. ஒன்று உலகத்துக்கு, இல்லை இயேசுவுக்கு.
ரெண்டுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. ரெண்டு எஜமானுக்கு ஒரே நேரத்தில் வேலை செய்ய முடியாது. ஒன்னு அதை நஷ்டம்னு எண்ணணும். ஆமே, ஹல்லேலூயா. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுவிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுவிட மாட்டேன். இன்னைக்கு இந்த உலகத்துல சில காரியங்களுக்காக இயேசுவை அநேகர் நாம் மறுதலிக்கிறோம், அநேகர் விட்டுறோம். பவுல் தெளிவா சொல்றார், எனக்கு லாபமா இருந்தது நஷ்டம்னு. முன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆண்டவர் நம்மக்கிட்ட சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் அந்த இலக்கை நோக்கி தொடரணும்னா நாம் முதல்ல செய்ய வேண்டிய காரியம், எந்தெந்த காரியங்கள் கிறிஸ்துவை விட்டு நம்மை பிரிக்கிறதோ அது ஒருவேளை லாபமா இருக்கலாம், உலகத்திற்கு லாபமா தோணலாம், அது நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிற ஒரு அறிவை கர்த்தர் நமக்கு தருவாராக. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா. 2:13 வசனம் சொல்லுது, சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்றை செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து இலக்க சரியா அடையணும் அப்படின்னா பின்னானவைகளை, பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, பின்னானவைகளை மறந்துருங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்சது முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு அதுதான் பெரிய பிரச்சனையே. முடிஞ்சு போன காரியத்தை மண்டையில ஏத்திக்கிட்டு நான் சொல்றேன், பழைய தோல்வியே மறக்கணும், பழைய வெற்றியை மறக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் அன்னைக்கு எப்படி இருந்தேன் தெரியுமா, அன்னைக்கு எப்படி இருந்தோங்கிறது பிரயோஜனம் இல்லை, இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம், நாளைக்கு எப்படி இருக்க போறோம். முடிஞ்சது வராது, திரும்பாது. பழசையே நினைச்சிட்டு இருக்க பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுமா, பழைய பாவத்தையே மைண்ட்ல வச்சிருக்கிறது. சிலர் அதே நினைச்சிட்டு, நான் அன்னைக்கு அதெல்லாம், ஐயோ ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாம அதெல்லாம் செஞ்சுட்டேன். அதுதான் நீ மன்னிப்பு கேட்டு ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அந்த விசுவாசம் உனக்கு இல்லையா? இஸ்ரவேலர்களை ஆண்டவர் எகிப்தில இருந்து அழகா கூட்டு வரார். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால மீட்டு கூட்டிட்டு வந்தா, இவன் நினைப்பெல்லாம் பாடி தான் எங்க இருக்கு, வனாந்தரத்துல கானானை நோக்கி, வாக்குத்தத்தத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. மைண்டு ஃபுல்லா எங்க தெரியுமா இருக்கு, எகிப்துல இறைச்சி சட்டிக்கு மேல இருக்கு. ஆமாங்க, பைபிள் அப்படி சொல்லுது. இப்போ நாம வந்துட்டோம் வெளியே. ஹலோ, மீட்கப்பட்ட ஜனம் நாம், ரட்சிக்கப்பட்ட ஜனம் நாம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்கு நேரா போயிட்டு இருக்கிறோம். அந்த இலக்கை தேடி போயிட்டு இருக்கிறோம், அந்த பயணத்துல போயிட்டு இருக்கிறோம். கர்த்தர் நம் முன்னின்று நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இவன் வனாந்தரத்துல சொல்றான், எங்களுக்கு அங்க இறைச்சி கிடைச்சது, கொம்மட்டிக்காய் கிடைச்சது, வெஜிடேரியனுக்கு வெஜிடேரியன், நான்வெஜ்ஜுக்கு நான்வெஜ், அங்க நாங்க எப்படியெல்லாம் இருந்தோம். ஆனா அங்க ஒருத்த மேல ஏற நின்று மிதிச்சத இப்ப சொல்ல மாட்டான். அவன் மிதிச்சதுனாலதான் இவன் முறையிட்டான். முறையிட்டதை கர்த்தர் கேட்டு இவனை விடுவிச்சார். அதை மறந்துட்டு, நாங்க அங்க எப்படி இருந்தோம் தெரியுமா, இங்க இப்படி இருந்தோம் தெரியுமா, எங்க பழைய கதை என்ன தெரியுமா, நான் அப்படி எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு நீ ஜெபம் பண்றியா ஒரு நிமிஷமாவது? நாங்க 10 வருஷத்துக்கு முன்னால 24 மணி நேரம் ஜெபம் பண்ண, இன்னைக்கு 5 வருஷத்துக்கு முன்னால நானும் எனக்கு ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீ எப்படி இருக்கிற? பழசே பேசிட்டு இருக்கிறது, பழைய பெருமையே பேசி. சிலர் பார்த்தீங்கன்னா பழசே நினைச்சு புலம்பிட்டு இருக்கிறது. ஐயோ, நான் அங்க போனேன் தோத்துட்டேன், இங்க வந்தேன் இப்படி ஆயிட்டேன், அவன் என்ன அப்படி பேசினா, இவன் என்ன இப்படி பேசினா, அவ பேசின வார்த்தை என்ன ஆழமா பதிஞ்சிருக்கு, உள்ள இருக்கு. இதெல்லாம் வச்சுட்டு இந்த பாரத்தோட என்ன பண்ண முடியாது, ஓட முடியாது. பைபிள் சொல்லுது, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரி அதிசயம் செய்வார். பழசம் மறந்துருங்க, நல்லதையும் மறந்துருங்க, கெட்டதையும். பைபிள் ஒன்று நல்ல விளங்குபடி நமக்கு போதிக்குது பாருங்க. பைபிள் நம்முடைய பழைய
நாம் விட்டு வந்த பாவங்களை திரும்ப நினைவு கூறாது. கர்த்தர் நம்மளை ஒரு முறை மன்னிச்சிட்டார் அப்படின்னா திரும்ப அவர் ஞாபகத்தில் வைக்க மாட்டார். அந்த மைண்ட் செட்டுக்கு நம்ம வரணும். ஆனால் உலகமும் மனுஷனும் பிசாசும் திரும்ப திரும்ப நாம் நல்லா இருக்கும்போது வந்து சொல்லுவோம், ஓஹோ இன்னைக்கு உனக்கு நல்ல வாழ்க்கை வந்திருக்கு, ஆனால் ஒரு நாள் நீ அப்படி தானே இருந்த, கண்டுக்காதீங்க. ஐயோ அவன் பார்த்தீங்களா இப்படி சொல்கிறான்னா உங்கள் ஓட்டம் தடைப்பட்டுரும், நின்றோம். எப்படி இருந்தவனுக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை வந்துட்டு அவன் பேசட்டும். ஆண்டவர் என்ன நல்லா வச்சிருக்கிறார், உனக்கு என்ன? ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார், உனக்கு என்ன? என் பயணத்தில் நான் போறேன், போய்கிட்டே இருக்கணும். சவுலை குறித்து பைபிள் சொல்லுது, அவனை பார்த்து இவனா நம்ம ராஜா அப்படின்னு சொல்லும்போது சவுல் சொல்றாரு, சவுல் ராஜா காது கேளாதவனை போல. சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சில நேரம் காது கேட்காதது மாதிரி சொல்லுங்க. இருங்க, இப்ப காது கேட்கணும். இப்ப கேக்குதா காது? ஆமா. மற்றவங்க நம்மளை ஏளனமா சொன்னாங்களோ இல்லைன்னா நீ அன்னைக்கு இப்படி இருந்தவன் தானே இப்படி ஆயிட்டியே அப்படின்னு சொன்னாலோ காது கேட்காதது மாதிரி சொல்லுங்க, இருந்துருங்க. காது கேட்காதது மாதிரி இருந்துருங்க. நம்ம ஓட்டம், நம்ம இலக்கு தடைப்பட்டுரும். பின்னானதை நினைச்சிட்டு இருந்தோம்னா முன்னானவைகளை நம்ம விட்டுருவோம், மறந்துடுவோம். எதிர்காலத்தை கோட்டை விட்டுருவோம். ஒரு அற்புதமான வாழ்க்கை, நித்திய ஜீவன். ஆண்டவர் நம்ம எதற்காக பிடித்தாரோ, எதற்காக அழைத்தாரோ, எதற்காக முன்குறித்தாரோ அந்த பயணத்தை பவுல் சொல்றாரு, நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி அதை ஆசையாய் தொடருகிறேன். எல்லாம் சொல்லுங்க, ஆசையாய் தொடருகிறேன், ஆசையாய் தொடருகிறேன். சிலர் எல்லாம் ச்சே வந்துட்டோம் பாருங்க சபைக்கு, ஹலோ இப்போ அங்கேயும் போக முடியல. அந்த மைண்ட் செட்டில் சிலது இருக்கு. இது எப்படி தெரியுமா? அப்படி நிற்கிற இடத்துல ஜம்ப் பண்ணி நிற்கும். முன்னாலேயும் போகாது, பின்னாலேயும் போக முடியாது. கலப்பையில் கை வச்சிட்டோம், இனி என்ன எங்க பார்க்கக்கூடாது? திரும்பி பார்க்கக்கூடாது. அற்புதமான ஒரு வாழ்வுக்காய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். லோத்துடைய மனைவிக்கு சொல்லப்பட்டது, நீ வெளியே வந்துரு, பின்னிட்டு பாராதே. இவ என்ன தெரியுமா நினைச்சா, இவ்வளவு நாள் வாழ்ந்த இந்த வீட்டையா, இந்த பகுதியா பார்க்க போறோம், உப்பு தூணா ஆயிட்டா. இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப் அப்படிதான். ஆண்டவர் கையை பிடிச்சி அந்த பாவ வாழ்க்கையிலேருந்து வெளியே கொண்டு வந்துட்டாரு, சோதோமிலேருந்து வெளியே கொண்டு வந்துட்டாரு. ஆனாலும் இப்போ என்ன தெரியுமா, ஆண்டவர் கையை பிடிச்சிருக்கிறார், இருந்தாலும் லைட்டா ஒன்று பார்த்துடுறான். ஆண்டவரே பின்னானதை பார்த்தேன்னா உன் கோலை மிஸ் பண்ணிடுவேன். லோத்துடைய மனைவி அவருடைய இலக்கை மிஸ் பண்ணிட்டா. பின்னிட்டு பாராதே. பவுல் அதான் சொல்றாரு, நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன். பின்னானவைகளை மறந்து, பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்க, பின்னானதை மறந்துருங்க, முடிஞ்சதை மறந்துருங்க, நல்ல காரியத்தையும் மறந்துருங்க, கெட்ட காரியத்தையும் மறந்துருங்க. இனி வேல் உள்ள வாழ்க்கை. அதுக்கு மேல கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 14வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் அந்த பந்தய பொருளுக்காக அந்த இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஆசையாய் தொடருகிறேன்னு சொல்றாரு. அதை தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறேன். தொடர்ந்து போறவங்க பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்திலே நிற்க மாட்டாங்க. கவனிச்சிருக்கிறீங்களா? பிரதர் ஒருத்தர் ஓடிட்டே இருக்கிறாருன்னா இந்த ஜாக்கிங்னு சொல்லுவாங்க, ஜாக்கிங் இல்லை, நிற்கிற இடத்துல ஓடுறது. கவனிச்சிருக்கிறீங்களா? தெரியுமா? நின்றுக்கிட்டே ஓடுறது. அந்த ஆள் என்ன பண்ண மாட்டான், முன்னால போக மாட்டான், நிற்கிற இடத்துல. இந்த மாதிரி தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் நின்றுக்கிட்டே ஜாகிங் பண்ணுறது. ஜாகிங்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிறது தான், நின்றுக்கிட்டே போகிறது. ஏன் தெரியுமா? அவருக்கு முன்னால் பாதை இல்லை. ஏன் தெரியுமா? அவர் எங்கே போகணும்னு தெரியல. ஆனால் என்ன, 4 பேர் பார்க்கும்போது அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, ஓடிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறைய பேர் நின்றுக்கிட்டே, எங்கே போகிறீங்க? நான் கிறிஸ்தவன். எங்கே போகிறீங்க? நான் சர்ச்சுக்கு போகிறேன். ஏன் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க? எனக்கு பின்னால் போகணுன்னு ஆசை இருக்கு, ஆனால் இதையும்
ரெண்டு இடத்துலையும் இழுக்கு. அங்கே ஒரு இழுக்கு, இங்கே சண்டையானா பரலோகத்தை தேடி ஒரு இழுப்பு. பாஸ்டருக்கு மெசேஜ் அங்கே இழுக்குது. திங்கக்கிழமையிலிருந்து உலகம் அங்கே இழுக்குது. கடைசி வரைக்கும் நிற்கிற இடத்துலையே பவுல் சொல்றார், நான் தொடருகிறேன். இன்னைக்கு இருந்தது போல இல்லை, நாளைக்கு. நேற்றுக்கு இருந்தது போல இல்லை, இன்னைக்கு நிற்கிற இடத்துல இல்லை, நாளைக்கு. நான் தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறேன். அடுத்த நிலைக்கு நான் போய்கொண்டே இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தம் அடையட்டும், ஜபிக்கிறவன் இன்னும் ஜபம் பண்ணட்டும், சுத்தமான இன்னும் சுத்தம் பண்ணட்டும் ஆகட்டும், வசனத்தை தியானிக்கிறவங்க அடுத்த நிலைக்கு போகட்டும். நான் தொடருகிறேன், நான் ஓடுகிறேன், அந்த இலக்கை நோக்கி ஓடுகிறேன். என்ன இலக்கு? அந்த பரம அழைப்பு பந்தய பொருள் என்னன்னா, கிறிஸ்து தான் என்னுடைய பந்தய பொருள். அதான் பவுல் சொல்ல, அந்த உயிர்த்தெழுதலில் நான் உயிர்த்தெழுதல் அடைந்து அவரை நான் தரிசிக்கணும், அவருடைய வருகையில் நான் பங்குள்ளவனா மாறணும். சபைக்கு இருக்க வேண்டிய கோல் அதுதான். நான் கடந்த புதன்கிழமை சொன்னேன், இனி இந்த பூமியில நடக்க போகிற ஒரு மிகப்பெரிய ஈவென்ட் என்னன்னா, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதலில் நான் பங்குள்ளவனா இருக்கணும். பவுல் சொல்லும் போது சொல்லுவார், அந்த ஆனந்த பாக்கியத்தில் எப்படி ஆகிலும் நான் பங்குள்ளவனாக மாறிடணும். அதனால நான் என்ன பண்றேன்? தொடருகிறேன், ஓடுகிறேன். நீங்க ஓடுறீங்களா? தொடர்றீங்களா? இல்லை நின்றுக்கிட்டே ஷோ காமிக்கிறீங்களா? மற்றவங்க பார்க்கணும். இல்லைன்னா நம்மை நாமே என்ன சொல்றோம், திருப்திப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு சர்ச்சுக்கு போனேன், இன்னைக்கு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணினேன், இன்னைக்கு ஒரு அதிகாரம் படித்தேன், அப்படியே நாளைக்கும் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணேன், நாளைக்கும் ஒரு அதிகாரம் சும்மா வாசிச்சேன். நின்ன இடத்திலேயே தொடருவோம், ஓடுவோம், அந்த கானானை நோக்கி ஓடுவோம், அந்த பரம கானானை நோக்கி ஓடுவோம். கர்த்தர் எதற்கு அழைத்திருக்கிறார், எதற்கு நம்மை பிடித்திருக்கிறார்? வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, பெரியவர்கள் எல்லாருக்கும் நான் சொல்றேன், ரட்சிப்பு விலையேறப்பட்டது. பவுல் அதை உணர்ந்து கொண்டார், கிறிஸ்துவை உணர்ந்து கொண்டார். அவர் சொல்றாரு, அவரை அறிகிற அறிவு மேன்மைக்காக எனக்கு நஷ்டமா, நான் லாபமா எண்ணினது எல்லாத்தையும் நஷ்டம் எண்ணுறேன் சொல்லிட்டு சொல்றாரு, நான் பின்னானவைகளை மறக்கிறேன், முன்னானவைகளை நாடுறேன். அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக அந்த இலக்கை நோக்கி என்ன பண்றேன்? தொடருகிறேன். அப்படி சொல்லிட்டு சில காரியங்களை கூட அவர் சொல்றாரு பாருங்க. 17வது வசனத்தில், சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவைகளை மாதிரியாக நோக்குங்கள் அப்படின்னு சொல்றார். நாங்க எங்களை பின்பற்றுங்க, நாங்க அதை விட்டுட்டோம், நாங்க நஷ்டம்னு எண்ணிட்டோம், நாங்க பின்னானவைகளை மறந்துட்டோம், முன்னானவைகளை நாடுறோம். அதனால எங்களை நீங்க பின்பற்றுகிறவர்களாக மாதிரியாக இருங்க. ஏன் அப்படி சொல்றாருன்னா, 18வது வசனம் ஆரம்பத்தில் சொன்னதுதான் முடிக்கிறாருங்க. என்ன சொல்றாரு? ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடு எழுதுறாரு. அவர்கள் சிலுவைக்கு பகைஞர். ஏன்னா இந்த பாடுகள், பிரச்சனை, உபத்திரம் வரும்போது உங்களை வஞ்சிக்கிறானே, நீ என்னை சர்ச்சைக்கு போகாதன்னு சொல்றானே, நீ என்னத்தை பார்க்கிற, உன் வாழ்க்கையில் என்னத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்றானே. நல்ல கவனிங்க, பாடுகளும் வேதனைகளும் பிரச்சனைகளும் மத்தியிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா சிலுவை அவர்கள் பகை என்று எண்ணுகிறார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்னன்னா, அனுதினம் நம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டுதான் என்ன பண்ணணும்? இயேசுவை பின்பற்றி போனோம், அதை தொடரணும். ஆனா அவங்க என்ன போதிக்கிறாங்க அப்படின்னா, நீ இந்த மார்க்கத்தில் வந்துட்டேன்னா உனக்கு எதுவுமே வராது, கண்ணீரே வராது, வியாதியே வராது, பிரச்சனையே வராது. ஆனா பைபிள் டீச்சிங் அப்படி இல்லை. உன் பிரச்சனையின் நடுவிலும் கர்த்தர் உன்னை நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். அதனாலதான் நிறைய பேர் விலகி போறாங்க, அநேகர் நிறைய நேரம் விழுந்து போறாங்க. ஐயோ, ஆரம்பத்தில் நல்லா இருந்து இப்போ கொஞ்சம் பிரச்சனை வந்த உடனே ஆண்டவரை விட்டு பின்மாறுறது. அதை தான் பவுல் சொல்றாரு, அவங்க சொல்றதை கேட்காதீங்க. இப்ப கண்ணீரோடு சொல்றேன். 19வது வசனம் சொல்றாரு, அவருடைய முடிவு அழிவு. அவங்க என்ன தெரியுமா போதிக்கிறாங்க? நீ இங்க வந்தா அங்க வந்தா உனக்கு நீ ஒரே நாள்ல கோடீஸ்வரம் ஆயிருவ, ஒரே நாள்ல
செல்வந்தன் ஆயிருவ, உனக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. அவங்களுடைய முடிவு அழிவு. அவருடைய தேவன் வயிறு. ஏன்னா உலக காரியத்தையே சொல்லுவாங்க. இயேசுவை பின்பற்றினா உனக்கு இந்த பூமியில் இது கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும், அதை மட்டும் சொல்லுவாங்க. அவருடைய மகிமை, அவருடைய லட்சையே அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்தி. எதற்காக இயேசு தங்களை அழைத்தார், எதற்காக மீட்டார், அந்த இலக்கே மறந்து பூமிக்குரியவைகளுக்காக இயேசுவை தேடுவாங்க. உலகத்தில் ஒரு நன்மை கிடைக்கணுங்கிறதுக்காக இயேசுவை தேடுவாங்க. பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறாருன்னு சொல்லி 20வது வசனம் சொல்றாரு, நம்முடைய குடியிருப்போ எங்க இருக்கு? அப்படி வலதுகரம் உயர்த்தி சொல்லுங்க, எங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதாங்க பவுல் எதிர்பார்த்த அந்த இலக்கு, பவுல் எதிர்பார்த்த அந்த பந்தய பொருள். கிறிஸ்தவர்களாகிய நாம், தேவனுடைய பிள்ளைகள், சபை எதிர்பார்க்க வேண்டிய ஒரு காரியம் இதுதான், நம்முடைய பந்தய பொருள். ஒரே ஒரு பகுதியை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான். எல்லாரும் ஓடுவாங்க. பந்தயத்தை பெறுறது யாரு? ஒருத்தன் தான். ஒருத்தனுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும், 1 கொரிந்தியர் 9:25, போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமா இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இந்த பகுதியில் அவர் சொல்றார், என்ன பின்பற்றுங்கன்னு சொல்றாருல்ல. அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறார் பவுல். நான் நஷ்டம்னு கருதுனது உண்மை, விட்டது உண்மை, நான் பின்னானவைகளை மறந்தது உண்மை, ஆசையா அதை தொடர்ந்துகிட்டு இருக்கிறது உண்மை, நான் எதிர்பார்த்திருக்கிற அந்த பந்தய பொருள் பரலோகத்திலிருந்து வருகிற அந்த இரட்சகர் அது உண்மை சொல்லிட்டு, நான் வீணா ஓடல, அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுகிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுவேன்? என் பயணத்தில் இயேசுவை அடையத்தக்கதாக, இயேசுடைய வருகையில் பங்குள்ளவனாய் மாறத்தக்கதாக. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா ஆண்டுடைய சமூகத்தில்? நமக்கு ஒரு இலக்கு இருக்கிறது, நமக்கு ஒரு இலக்கு இருக்கிறது, நமக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. அந்த இலக்கை தேடி நாடி பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுக்காய் நான் கைத்தட்டி பாடுவோமா? ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். உண்மையாய் சொல்லுவோம், லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக, இயேசு ராஜாவின் இந்த வேளைக்காக சபை பாடுங்க சத்தமா, மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன், ஓ மகிழ்ச்சியுடன் ஆசையாய் தொடருகிறேன். ஓடுகிறேன். சொல்லுவோம் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை தான் இடர்கள், எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன்.
விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக எனக்காக இயேசு நியமித்த, எனக்காக இயேசு நியமித்த அந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அந்த பாதையிலே கைகளை உயர்த்தியே அல்லேலூயா. சபையார் சத்தமாய் அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு ஆராதிப்போம் அல்லேலூயா. அல்லேலூயா. என் மணவாளன் சொல்லுவோம், என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். ஓ என் மணவாளன் இயேசு ராஜாவை பாடுங்க சத்தமாய், நான் காணவே வாஞ்சி. சத்தத்தை உயர்த்தி ஆசை, என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அதுதான் என் பரம அழைப்பின் பந்தய பொருள். அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே, அவர் பொன்முகம்தான் நான். கரங்களை உயர்த்தியே அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பாடுவோம், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன், ஓடுகிறேன், ஓடுகிறேன். தேவகதன மலர்ஷபகதன மகத்தரோ ரியந்தன மகதர பலர்ஷபகதர பலகத்தரோ. ஓடுகிறேன் இயேசுவுக்காய் ஆராதிப்போம் அல்லேலூயா. ஆமென். உயிர் தெழுந்தவரே அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி சொல்லுங்கள், நான் அந்த நிலக்கை நோக்கி தொடர விரும்புகிறேன் ஆண்டவரே. லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். பின்னானவைகளை மறக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. கடந்த கால தோல்விகளை, கடந்த கால வெற்றிகளை மறந்து முன்னானவைகளை நாடத்தக்கதா கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற இயேசுவை கவனித்து பாருங்கள். இந்த ஓட்டத்தில் இயேசுவை நீங்க கவனிச்சு பாருங்க. எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். எல்லா 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு இயேசு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நான் பொறுமையோடு ஓடுவேன். இயேசுவை நோக்கி ஓடுவேன். பின்னானதை பார்க்க மாட்டேன், பாவத்தை பார்க்க மாட்டேன், எகிப்தை பார்க்க மாட்டேன். முன்னானவைகளை, எனக்கு முன்னால இயேசு இருக்கிறார். இயேசுவை நோக்கி, அந்த கானானை நோக்கி பொறுமையோடு ஓடுவேன். இந்த ஓட்ட பந்தயத்தில் பாரமான யாவற்றையும், என்னை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளி விடுவேன். தகப்பனே, சபையில் நீங்க பேசி இருக்கிறீங்கப்பா, எங்களை பக்குவப்படுத்துங்க. சில நேரத்தில் மனிதர்களுடைய சூழ்ச்சிகள், அவதூறான வார்த்தைகள், துர்போதனைகள். நீ ஜெபம் பண்ணி இந்த உலகத்துல என்ன கிடைச்சது? நாங்க பார் இப்படி இருக்கிறோம், ஐஸ்வர்யவான்களா இருக்கிறோம், நாங்க பார் புகழோடு இருக்கிறோம்.
இந்த காரியத்தின் துர்போதனைகளை கேட்டு ஜனங்கள் வழி விலகாதபடிக்கு எதற்காக எங்களை பிடித்தாரோ அதையே பிடித்துக்கொண்டு இந்த ஓட்டத்தில் ஆண்டவர் எங்களை தனியாய் விடமாட்டார். இந்த ஓட்டத்தில் எங்களுக்கான நன்மைகளை கர்த்தர் செய்வார். வனாந்தரத்தில் ஆண்டவர் அவங்களை சும்மா விடல. காடைகள், மன்னா, தண்ணீர், அவர்களை கர்த்தர் வழி நடத்தினார். அதே போல எங்களை கர்த்தர் வழி நடத்துவார். எங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நாங்கள் வழி விலகி போக மாட்டோம் என்கிற நிச்சயத்தோடு சபை நாளுக்கு நாள் தொடர, நின்ற இடத்திலே இல்லாமல் தொடர்ந்து ஓட, ஆசையாய் தொடர, பரம கானானை சுதந்திரிக்க சபையை பக்குவப்படுத்துங்கப்பா. எல்லாருடைய கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், என்ன பக்குவப்படுத்துங்கப்பா, நான் உண்மை பார்க்கணும். இந்த ஆராதனை வெளிப்பட்ட எல்லா மகிமையும் உமக்கு தருகிறோம் ஆண்டவரே. ஜனங்களை ஆசீர்வாதமாய் அனுப்புங்க. இந்த வாரம் முழுவதும் செய்கிற வேலைகளில் உடைய கரம் கூட இருக்கட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், பாதுகாப்பு, சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நிறைவான ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாள் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா.